Because you are from Karnataka, Tamil Nadu posting கிடைக்கப்போ உங்களுக்கு என்ன ஃபீல்? Better to work outside your home. Okay. சொந்த ஸ்டேட்ல ஒர்க் பண்ணா சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க, பழைய நண்பர்கள் 1008 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நான் மேபி இப்போ ஒரு கேஸ்ட் இஷ்யூ வருதுன்னா உங்களை ஒரு கேஸ்ட்டுக்குன்னு இழுக்க மாட்டாங்க. 1961ல தமிழ்நாடு was one of the poorest states in the country. 60 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு is in the top 3 or top 5 of every single development parameter. தமிழ்நாடுல மேல வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா தமிழர்கள் தமிழை பார்த்துக்குவாங்க, அவங்களால திறமை இருக்கு, அந்த தமிழுக்கு அழிவு இல்லை. The real problem comes with other languages. 250 லாங்குவேஜ் இந்தியாவில் அழிஞ்சு போயிருக்கு. நம்ம ஹிந்தி ப்ரொபகேட் தட் இஸ் இந்த ஒரு லாங்குவேஜ் ஒரு நாட்டில் இருந்தால் தான் அந்த நாடு யுனைடடாக இருக்குங்கிற அந்த ஐடியாவே தப்புங்க. தமிழ்நாட்டில் 22 லட்சம் குடிசை வீட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்பிட்டு இருந்தா 44 வருஷம் ஆகும். நான் கலைஞர் பார்த்து சொன்னேன், இதுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு. அவர் ஒத்துக்கிட்டாரு, சிஎம் ஒத்துக்கிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் derailed in 2011. எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நிறைய ஆளுமைகளை சந்தித்து அவங்களோட பயணம், அவங்க சந்தித்த விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த இன்டர்வியூவில் நம்மளோட ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் சமீபத்தில் தமிழக அரசு ஸ்டேட் அண்ட் யூனியன் ரிலேஷன்ஷிப்போடைய ஹை கமிட்டிக்கான ஒரு கமிட்டி அமைச்சாங்க. அதில் மெம்பராகவும் இருக்கக்கூடிய திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களோட தான் பேச போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படியாக இருக்குது, ஸ்டேட் அண்ட் யூனியன் ரிலேஷன்ஷிப், அண்ட் அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்க பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். த ஃபர்ஸ்ட் திங் சார், நான் தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி உங்களுக்கான அடையாளம் ஃபார்மர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ளஸ் இன்றைக்கி இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கீங்க சார். பட் டு ஸ்டார்ட் வித் உங்களுடைய இனிஷியல் எய்ம் அப்படிங்கிறது ஐஏஎஸ்ஸாக தான் இருந்ததா, இல்லை சம்பேர் ப்ராப்ளி ஜகுலாகி இடத்துக்கு வந்தீங்களா சார்? இல்லை, என்னோட இனிஷியல் எய்ம் பிகினிங்லேருந்து ஐஏஎஸ் தான். பிகாஸ் எங்கள் அப்பா he was very particular that I should get into IAS. ஸோ 9ஆம் கிளாஸ்லேருந்தே எனக்கு கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தார், யூ ஷுட் கெட் இன்டு ஐஏஎஸ்ன்னு சொல்லி. பட் ஒரு ஸ்டார்டில் உங்களுக்கு அப்படி இல்லை? இல்லை, நம்ம சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் கைடன்ஸில் தானே நம்ம போகிறோம். பட் ஐ ஸ்டடிட் இன்ஜினியரிங், ஒரு ஃபால் பேக் ஆப்ஷன் மாதிரி. ஒருவேளை ஐஏஎஸ் கிடைக்காட்டி நமக்கு வேறு ஏதாவது இருக்கணும்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்தேன். தென் ஐஎம் பெங்களூரில், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூரில் எம்பிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு காட் இன்டு ஐஏஎஸ். நான் பாதியில் விட்டு போயிட்டேன். அப்புறம் பாதியில் விட்டு போயிட்டீங்களா? எதை சார்? ஏன்னா ஒன்னே அது நாட் ஒர்த் வெயிட்டிங். அதுக்கோஸ்கரம் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் திரும்பி வந்தால் யூ கேன் கண்டினியூ வித் செகண்ட் இயர்னாங்க. பட் நான் திரும்பி வர முடியல. அதுக்குள்ளே அந்த பிரேக் ஆஃப் ஸ்டடி பிகேம் டூ மச். ஸோ அது அப்படியே பாதியில் போச்சு அது. பட் ஐ ஃபினிஷ் மை எம்பிஏ பை கோயிங் டு யூகேல போய் யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்கமில் எம்பிஏ முடித்தேன். ஓகே ஓகே. பட் ஐஎம்ல 1 இயர் தான் படித்தேன். 2 இயர்ஸ் கோர்ஸ் இது, 1 இயர் தான் முடித்தேன். பட் ரெகுலேட் இருந்தது, ஐஏஎம்ல விட்டுட்டோமே அப்படின்னு ரெகுலேட் இருந்தது இல்லை? ஐஎம் ஆல்சோ ஃபால் பேக் ஆப்ஷன் மாதிரி தான். ஏன்னா ஐ மீன் இன்ஜினியரிங் அண்ட் ஐஎம் போத் ஆர் ஃபால் பேக் ஆப்ஷன்ஸ். ஐஏஎஸ் இஸ் டெஃபினெட்லி த பெஸ்ட் கெரியர் இன் இந்தியாங்க, டவுட்டே இல்லை. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் இஃப் யூ ஆர் நாட் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் ஐ மீன் நத்திங் லைக் தட். ஆர் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி லாயரோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டோ, டாக்டராக இருந்தால் நத்திங் லைக் இட். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வேறு யாருக்கும் வேலை பார்க்குறதா இருந்தால் அதில் அரசாங்க வேலை, அதில் குறிப்பாக ஐஏஎஸ் ஐ திங்க் இஸ் ஈஸிலி த பெஸ்ட் கெரியர் ஆப்ஷன். அப்போ ஏன் நீங்கள் ஐஏஎஸ் அதில் ரொம்ப கீனாக இருந்தாங்க சார்? அவங்க பிரெயின் வாஷ்லாம் பண்ணாங்க, நீங்கள் ஏன் அவர் கீனாக இருந்தார் அதில்? மேபி தெரியல, ஐ டோன்ட் நோ. ஹி ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஐஏஎஸ் இஸ் த பெஸ்ட் கெரியர்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் என்னோட கசின் பிரதர் ஒருத்தர், தட் இஸ் எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன், வயசில் என்னோட மூத்தவர் இருந்தார். அவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் சேர்ந்தார் 1976ல். ஸோ மை ஃபாதர் ஃபெல்ட் அதனால் அவர் இருக்கிறப்ப நீங்களும் யூ கேன் ஆல்சோ கெட் இன்னு சொல்லி இது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹி இஸ் 7 years senior to me. அந்த ஓகே ஓகே. அப்பா என்ன பண்ணிருந்தாங்க சார்? ஆக்சுவலி அப்போ ஹி வாஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் சாயில் கெமிஸ்ட்ரி இருந்தார். ஓகே சார். அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஃப்ரம் கர்நாடகாவில். ஆமாம். உங்களுக்கு இங்கே போஸ்டிங், தமிழ்நாடு போஸ்டிங் கிடைக்கப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? ஏன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே ஒரு ஹோம் கேர் கிடச்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு தமிழ்நாடு கிடச்சப்போ எப்படி இருந்துச்சு? இல்லை, ஆக்சுவலி கர்நாடகா வாஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்க. அப்போல்லாம் எப்படி ஏன்னா ஜோன் வைஸாக, தட் இஸ் ஃபஸ்ட்டு சவுத் ஜோன் ஆஃப் பண்ணியிருந்தேன். அதில் கர்நாடகா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட் போட்டிருந்தேன். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் ஐ திங்க் வெஸ்ட் ஜோன் போட்டிருந்தேன். அது ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட், குஜராத் செகண்ட், அந்த மாதிரி இது போட்டிருந்தேன். ஜோன் பை ஜோனாக போவாங்க அப்போல்லாம். ஸோ கர்நாடகா எனக்கு கிடைக்கல, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் கிடைக்கல. யூஸ்வலாக கர்நாடகாலேருந்து யாரும் ஐஏஎஸ்லேயே வரமாட்டாங்க, வெரி ரேரில் தான் வருவாங்க. எங்கள் பேட்சில் பார்த்து ஒரு 5 பேர் வந்துட்டானுங்க அந்த வருஷம். ஐ வாஸ் 3rd in the order of merit அந்த 5 பேரில். ஸோ அதில் 6 யூஸ்வலாக கர்நாடகாவில் 8 வேகன்சிஸ் இருக்கும். 50% இன்சைடர்ஸ், 50% அவுட் சைடர்ஸ். அந்த வருஷம் 6 தான் இருந்தது. ஓகே. அதில் இன்சைடர்ஸ்க்கு 3, அதில் 1 ரிசர்வ் கேண்டிடேட் போச்சு. ஸோ டாப் 2 நான் 3வது ஃபஸ்ட் ஆள் நான் வெளியில் வந்தேன். ஐ கேம் டு தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு 1 year ஐ வாஸ் லிட்டில் அப்செட், என்னடா அது ஹோம் ஸ்டே கிடைக்கலன்னு. ஐ வாஸ் ஆக்சுவலி 1 year கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேன். பட் இன் ரெட்ரோஸ்பெக்ட் ஐ ஃபீல் தட் வாட் ஹேப்பன் வாஸ் ஃபார் த குட். ஐ எம் ஹாப்பி தட் ஐ
ஒர்க் இன் தமிழ்நாடு. இப்போ என்ன தமிழ்நாட்டில் வேலை பார்த்து என்ன மகிழ்ச்சி இருக்குது? ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் ஹோம் கார்டு கிடைக்கல வருத்தம் இந்த ரெட்ரோஸ்பெக்டாக பார்க்கும்போது தமிழ்நாடு உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. நீங்கள் ஸோ தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? ஏன்னா எது உங்களுக்கு இவ்வளோ ஹாப்பியாக வச்சிருக்கு ஆக்சுவலி? இல்லை, இன் ஜென்ரலுங்க ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் டு ஒர்க் அவுட் சைட் யுவர் ஹோம் ஸ்டேட், பட் நியர்பை. தட் இஸ் அதுக்கோஸ்கரம் அவுட் சைடுன்னு சொல்லி யூபி ஆர் மணிப்பூரில் போய் மே நாட் பி ஹாப்பி அவுட் சைட் த ஸ்டேட், பட் நியர் த ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் சொந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணால் வாட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் இஸ் உங்கள் சொந்தக்காரங்க, ஜாதிக்காரங்க, பழைய நண்பர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, 1008 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ணவும் முடியாது. பண்ணீங்கன்னா ட்ரபிள். ஆமாம், யூல் கெட் இன்டு ட்ரபிள். பண்ணாட்டி தத்தியமானுங்க இவனுங்க திட்டிட்டு இருப்பாடுங்க. ஸோ அதுக்குள்ள இங்கே ஏன்னா ஒரு எந்த தொல்லைகளும் நம்ம யாருமே நமக்கு எலிவேட்டடாக கம்ப்ளீட்லி அஃப்கோர்ஸ் இங்கே அங்கே ஹோம் ஸ்டேட்டில் இருந்தால் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அந்த ஜாதி பலத்தில் போஸ்டிங் வாங்குறவெல்லாம் இருப்பான். அந்த கம்யூனிட்டி சேர்ந்தனால அந்த லாபியில் வாங்குறவங்க இருப்பானுங்க. இங்கே ஐ வாஸ் டோட்டலி அலோன். ஐ மீன் ஒன்றுமே சுத்தமாக சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லை. நீங்கள் வேலை பார்த்து தான் ஆகணும். மேலே இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி இப்போ ஒரு கேஸ்ட் இஷ்யூ வருதுன்னா உங்களை ஒரு கேஸ்ட்டுக்குன்னு இழுக்க மாட்டாங்க. உங்களுக்கு காமனான ஒரு ஆளாக தான் வந்து அது ஒரு அட்வான்டேஜ் டெஃபினெட்லி, எஸ்பெஷலி இந்த லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்ஸில். ஈவன் நிறைய சுச்சுவேஷனில் தெர்ஸ் அன் அட்வான்டேஜ், அவுட் சைடருக்கு அட்வான்டேஜ். பட் அஸ் ஐ செட் அவுட் சைடராக இருக்கிறது நல்லது, பட் ரொம்ப தொலைவில் போகாமல் பக்கத்தில் தான் இருக்குது ஸ்டேட்டில் இது ஐடியல். ஏன்னா சென்னை டு பெங்களூர் இஸ் ஒன்லி 6 hours ஜேர்னி ஆர் ஃப்ளைட்டில் 1 hour ஜேர்னி. ஸோ இட்ஸ் ஐடியல். ரைட். இத்தனை வருஷம் அனுபவம் சார். தமிழ்நாடு பீப்புள் அண்ட் தமிழ்நாடு உங்களுக்கு எவ்வளோ கனெக்டட் சார்? இல்லை, தமிழ்நாடு ஆக்சுவலி இஸ் எ ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட்டுங்க. ஐ மீன் திங்ஸ் கேன் பி பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை ஒப்பிட்டு பார்க்குறப்போ தமிழ்நாடு இஸ் டெஃபினெட்லி மோர் ப்ரோக்ரெசிவ் ஸ்டேட். இங்கே காரணம் அந்த சோஷியல் பலமுறை சொல்கிறது உண்டு. தட் இஸ் 1961 தமிழ்நாடு வாஸ் ஒன் ஆஃப் த புவரஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் த கண்ட்ரிங்க. 61 அவ்வளோ புவராக இருந்தது. இந்த பாட்டம் ஹாஃப் நீங்கள் ஸ்டேட்ஸ் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா வி ஆர் த புவரஸ்ட்டுங்க. தமிழ்நாடு வாஸ் இந்த பாட்டம் ஹாஃப். 60 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 தமிழ்நாடு இஸ் இந்த டாப் 3 ஆர் டாப் 5 ஆஃப் எவ்ரி சிங்கிள் டெவலப்மெண்ட் பேராமீட்டர், எஜுகேஷன் பேராமீட்டர், ஹெல்த் பேராமீட்டர், எந்த டெவலப்மெண்ட் பேராமீட்டர் எடுத்தாலும் தமிழ்நாடு டாப் 3 டாப் 5 இருக்குது. திஸ் இன் ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் 67 அப்புறம் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மாற்றி வந்தனால மத்திய அரசு கேவ் ஸ்லைட்லி ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட். பெரிய ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடுக்கு வரல. யூ கேன் சே ஆல்மோஸ்ட் நத்திங் கேம் ஹியர். இன் ஸ்பைட் ஆஃப் தேட் தமிழ்நாடுல மேலே வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, விச் மெனி பீப்புள் டோன்ட் ரியலைஸுங்க, a state or a country or a region can progress only if it invests in human capital. That is physical capital, human capital and ரெண்டு இருக்குது. ஃபிசிக்கல் கேபிட்டல்னா மைன்ஸு, ஃபேக்ட்ரிஸு, ரோட்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, போர்ட்ஸு, சீ போர்ட்ஸ், இது மாதிரி ஏர்போர்ட்ஸ், இதெல்லாம் அது முக்கியம். ஐம் நாட் சேயிங் ஃபிசிக்கல் கேபிட்டல் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். பட் ஃபிசிக்கல் கேபிட்டல் மட்டும் வச்சு நீங்கள் மனித வளர்த்து மேலே இன்வெஸ்ட் மனித இது இம்பார்ட்டன்ட். இப்போ யூபி, பீகார், மத்திய பிரதேஷ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பணம் போயிருக்கு, ரோடு போடுறாங்க, அதை போடுறாங்க, பட் தேர் நாட் ப்ரோக்ரெஸ்ட். காரணம் அங்கே சோஷியல் ஹியூமன் கேபிட்டல் இஸ் கம்பேர்ட் டு தமிழ்நாடு அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் அங்கே போகிறார். மனித வளம் மேலே இன்வெஸ்டே கம்மியாக இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு வாஸ் காட் த பெஸ்ட் ஹியூமன் கேபிட்டல். காரணம் காமராஜ் பீரியட்லேருந்தே இந்த எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், ஹியூமன் கேபிட்டல் 3 ஃபேக்டர் இருக்குங்க. ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று ஹெல்த்து, மூணாவது சோஷியல் ரிஃபார்ம்ஸ். சோஷியல் தட் இஸ் சில கம்யூனிட்டி மட்டும் மேலே வந்தால் பத்தாது, எல்லா கம்யூனிட்டியும் வரணும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை, எல்லா கம்யூனிட்டி மேலே வந்திருக்காங்க. ஜெண்டர் டிஸ்பாரிட்டி கம்மி. தட் இஸ் ஆண்களும் பெண்களும் 2 பேரும் நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஸ்டாட்டிஸ்டிக் படித்தேன், இந்தியாவில் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குற பெண்மணிகளில் 32% 43% தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரீசனுங்க. ஸோ அந்த லாஸ்ட் 60 இயர்ஸில் எவர் சின்ஸ் காமராஜ் லேட் த ஃபவுண்டேஷனுங்க, அந்த பெரியாரோட மூமெண்ட்டு, அண்ணாது டிஎம்கே மாற்றி இந்த எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும் சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்னால இங்கே இருக்கிற அண்ட் ஆஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல்சோ லக்கி வி ஹேவ் அ சீ போர்ட், ஏர்போர்ட், எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இதெல்லாம் இருக்குது. 3 போர்ட்ஸ், சீ போர்ட்ஸ், மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ தமிழ்நாடு வாஸ் டெவலப்டிங். பட் போர்ட்ஸ்னால ஏர்போர்ட்னால அது டெவலப் ஆகுது. இட் இஸ் ஹியூமன் கேபிட்டல் விச் இஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த பாயிண்ட் மெனி பீப்புள் மிஸ். இப்போ இந்தியா கூட டெவலப்ட் கண்ட்ரி ஆக போகுது 2047ங்கிறாங்க. பட் சும்மா ஜிடிபி க்ரோத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ண முடியாது. ஹியூமன் கேபிட்டல் வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். அது தமிழ்நாடு தெரிஞ்சோ தெரியாமையோ தே டிட் இட். பட் மற்ற ஸ்டேட் அவ்வளோ பண்ணல. சதர்ன் ஸ்டேட்ஸ் பரவாயில்ல, மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் அவ்வளோ இல்லை. எஸ்பெஷலி பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் நெக்லெக்டட் ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் ரிசோர்ஸ் மேலே ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்க சார். இதுலேருந்து கொஞ்சம் அவே தான். பட் யூ ஹேவ் அ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஏஎஸ்லேயும் சரி, இப்போ வந்து ஸ்டேட் யூனியன் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் வேஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறீங்க. யூ ஸ்டடிட் மெனி பீப்புள். அதை வச்சு கேட்குறது, இந்தியாவை தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ அதுக்கு 2 வகையான கருத்து இருக்குது. ஒன்று வந்து பாப்புலேஷன் வந்து இந்தியாவுடைய சாபம், கர்ஸ் அப்படின்னு.
இல்லை பாப்புலேஷன் இந்த ஹை டென்ஸ் தான் இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு? வாட்ஸ் யுவர் டேக்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? இல்லை, நான் சொன்ன பழைய பாயிண்ட் தாங்க. இந்த ஹியூமன் பாப்புலேஷன் ஹியூமன் கேபிட்டல் நல்லா இருந்ததுன்னா இது இட்ஸ் ஏ டிவிடெண்ட், டெமோக்ராட்டிக் டிவிடெண்ட். அதே ஹியூமன் கேபிட்டல் நல்லா இல்லாட்டி இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்குங்க. யூஎன்டிபின்னு ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வருஷமாக கொண்டு வருவாங்க. அதில் இந்தியாவோட ரேங்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் 130 இப்போ லேட்டஸ்ட் இதில். லாஸ்ட் 25 வருஷமாக நான் அது பார்த்துட்ருக்கேன். இந்தியாவோட ரேங்க் 130 to 135 இந்த குரூப் இதில் தான் இருக்குது. வி ஆர் இன் த பாட்டம் ஹாஃப். மொத்தமாக ஒரு 193 கண்ட்ரிஸ் என்னமோ உலகத்தில் இருக்குது. அந்த 183 கண்ட்ரீஸில் நம்ம ரேங்க்கு 130 to 135. அது 130க்கு கீழே போல் 130 மேலே போல் அந்த ரேஞ்சில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, திஸ் ஷோஸ் தட் இந்தியாஸ் ஹியூமன் கேபிட்டல் இஸ் புவர். அதில் அவங்க என்ன பேஸ் பண்ணுறாங்கன்னா 3 ஐட்டமில் பேஸ் பண்ணுறாங்க. ஒன்று லாஞ்சிவிட்டி, தட் இஸ் எத்தனை வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்க, மனிதர்கள் வாழ்கிறாங்க. இந்தியாவோட வி ஆர் பிலோ குளோபல் ஆவரேஜ். அதில் தட் இஸ் குளோபல் ஆவரேஜோட நம்ம கொஞ்சம் கம்மி, ஒரு 2 years கம்மி. குளோபல் ஆவரேஜ் 72-73 மனிதர்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஆமாம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அதில் நம்ம குளோபல் ஆவரேஜோட கீழே இருக்கும், விச் இஸ் நாட் குட். செகண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் அவங்க என்னென்னா 2 இது போடுறாங்க. ஒன்று 25 வயசுக்கு மேலே இருந்தால் ஆவரேஜாக நீங்கள் எத்தனை படிச்சிருக்கீங்க இந்தியா அப்படி. தட் இஸ் நான் சொல்ல வரேன். இப்போ 25 பேர் லைஃப் இந்த ரூம்லேயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் யுமைட்டோட PhD, அவர் MA படிச்சிருக்கலாம், நம்ம BA படிச்சிருக்கலாம், நான் SLC ட்ராப் அவுட்டாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆவரேஜ் போட்டால் இந்தியாவில் ஆவரேஜ் படிப்பு எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியன்ஸோட ஆவரேஜ் படிப்பு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க சுமாராக? ப்ராப்ளி ஸ்கூல் ஹையர் செகண்டரி தான் இருக்குது. 7ஆம் கிளாஸுங்க. ஹையர் செகண்டரி வரல. இல்லை, 6.9 years. தட் இஸ் எல்லா இந்தியன்ஸில் நிறைய படித்தவங்க இருக்காங்க. எல்லாரோட ஆவரேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா 25 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு த ஆவரேஜ் இந்தியன் ஸ்டடிட் ஒன்லி அப் டு 6.9 years, 7 years. 7th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் வச்சு நீங்கள் பெரிய ஒன்று ஹியூமன் கேபிட்டல் இருக்க முடியும், வாய்ப்பு இல்லை. தட் இஸ் வேற இந்த யூரோப்பியன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 13 years, 14 years, 15 yearsல இருக்கும். ஸோ இங்கே வரும் 6.9. இதை நீங்கள் உயர்த்தாமல் நீங்கள் எது பேசி பிரயோஜனம் இல்லை. இது ஒன்றுங்க. அவங்க யுனைடெட் இந்த UNDP ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்னொன்று பாயிண்ட் இருக்கான். அதாவது இன்றைக்கி ஸ்கூலுக்கு சேர்கிற பசங்க எது வரைக்கும் அவங்க படிக்கலாம். தட் இஸ் 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 7ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கானுங்க ஆவரேஜாக. இன்றைக்கி ஸ்கூலுக்கு சேர்றவங்க எது வரைக்கும் அவங்க படிக்க போகிறாங்க, வாய்ப்பு இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் தான். ஈவன் இன்றைக்கி சேர்கிற பசங்க கூட ஆவரேஜ் இந்தியன்னு 12th ஸ்டாண்டர்ட் தான் வரைக்கும் தான், கொஞ்சம் 12th ஸ்டாண்டர்ட் தாண்டி படிக்கிறாங்க. ஸோ விச் ஷோஸ் தட் அவர் ஹியூமன் கேபிட்டல் இஸ் லோ. அதே மாதிரி ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் பார்த்தாலும் நம்ம நிறைய இதில் கொஞ்சம் பூராக தான் இருக்கும். சில இதில் குளோபல் ஆவரேஜோட பெட்டராக இருக்கும், நிறைய இதில் பூராக இருக்கும். ஸோ அண்ட் பர் கேபிட்டா அதில் 3 இண்டெக்ஸ்: எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பர் கேபிட்டா. பர் கேபிட்டாலையும் நம்ம கம்மியாக இருக்கும். தனி மனித சம்பாதிக்க. ஆமாம், அதில் நம்ம ரேங்க் நம்ம 144 நம்ம குளோபல் ரேங்க்கு. அதுக்கு ஒரு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை கம்பேர் பண்ணால் அது 120s ஏதோ வரும். ஸோ ஓவரால் அவர் ரேங்க் இஸ் ஒன்லி அபவுட் 130 to 135. காலங்காலமாக இருக்குது. த பாயிண்ட் இஸ், அன்லஸ் இந்த ரேங்கை நீங்கள் குறைச்சி 50க்கு கீழே கொண்டு வராட்டி நீங்கள் டெவலப்ட் கண்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் இந்தியா டு பிகம் எ டெவலப்ட் கண்ட்ரி பை 2047, அவர் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்க் ஷுட் கம். இப்போ 130லேருந்து நீங்கள் 50 வரணும், 50 ஆர் அது கீழே வரணும். அது பெரிய டிராஸ்டிக். ஆமாம், இல்லை அது கஷ்டம். இப்போ சைனா கூட ஐ திங்க் 76 வேணுமா அப்படி தான் இருக்குது. இந்த இவங்க சைனாவில் நிறைய பேர், இன்னொன்று பாயிண்ட்டுங்க, சைனாவில் நிறைய பேர், சைனாவில் அங்கே ஆட்டோக்ராட்டிக் ரெஜிமே ஆனால் தான் அது தப்பு. தட்ஸ் நாட் த ஆட்டோக்ராட்டிக் ரெஜிம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஆட்டோக்ராட்டிக் ரெஜிம்ஸ் தான் இருக்குது. டெமோக்ரஸி இஸ் அன் எக்ஸப்ஷன், ஆட்டோக்ரஸி இஸ் த ரூல். தட் இஸ் நாட் த ரீசன். சைனாவில் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வெரி குட்டுங்க. அங்கே ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வெரி குட், காலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் வெரி குட், ஹெல்த் சிஸ்டம்ஸ் நம்மளோட பெட்ரு, அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸ் இந்த இந்தியா மாதிரி இல்லை. அங்கே தேர் மோர் யுனைடெட். யார் இந்த மாதிரி கிளாஸ், காஸ்ட், ஜாதியோ அந்த இதெல்லாம் அவ்வளோ இல்லை. ஸோ தேர் கம்பேரிட்லி அங்கேயும் இருக்குது கொஞ்சம் இந்த அளவுக்கு ரொம்ப டிவிஷன், இந்த மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ தேர் கம்பேரிட்லி மோர் ஹோமோஜினியஸ் லாட்டிங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்தில் தேர் பெட்டர். தட் இஸ் த ரீசன் வை தேர் டூயிங் வெல், நாட் பிகாஸ் ஆஃப் ஆட்டோக்ராட்டிக் ரெஜிம்ஸ் ஆர் அதனால. தட்ஸ் ராங் இதுங்க. அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் இருக்குது விச் மெனி பீப்புள் டோன்ட் ரியலைஸ். சைனா பொலிட்டிக்கலி இட் மே பி ஹைலி சென்ட்ரலைஸ்ட், பட் எக்கனாமிக்கலி தட் இஸ் தே ஆர் கிவன் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு த ஸ்டேட்ஸ். ஸ்டேட்ஸ்க்கும் சிட்டிஸ்க்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டேட்ஸு சிட்டிஸ் எல்லாம் போட்டி போட்டு, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ டெவலப் ஆகிறியா நான் டெவலப் ஆகிறியா, நீ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் இழுக்கிறியா நாங்கள் இழுக்கிறோமான்னு சொல்லி போட்டி போட்டு தேவ் கம் அப். அதில் அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்க. யார் எக்கனாமிக் இதில். ஸோ சைனீஸ் இன்ஃபேக்ட் பல முறை இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது உண்டுங்க. ஷாங்காய் போர்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் அண்ட் பிக்கெஸ்ட் போர்ட்ஸ் இன் த ஹோல் வேர்ல்டு. சென்னை போர்ட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது கம்பேர் பண்ண. ஷாங்காய் போர்ட் யார் நடத்துகிறான்னு நினைக்கிறீங்க? ஷாங்காய் முனிசிபல் கார்பரேஷன் நடத்துது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை.
உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த ஹாம்பர்க் போர்ட் ஜெர்மனியில் அது இட் இஸ் ரன் பை த சிட்டி ஆஃப் ஹாம்பர்க். நியூயார்க் போர்ட் இஸ் ரன் பை சிட்டி ஆஃப் நியூயார்க். நியூ ஜெர்சி போர்ட் இஸ் ரன் பை சிட்டி ஆஃப் இந்த மாதிரி ஒரு. ஸோ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் ஆர் ஜென்ரலி ரன் பை எய்தர் சிட்டிஸ், லோக்கல் கவர்மெண்ட்ஸ் ஆர் பை ஸ்டேட்ஸ். இங்கே போர்ட்ஸ் எல்லாம் ரன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ சென்னை போர்ட்டு இத்தனை வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து என்ன சாதிச்சாங்க? ஒன்றுமே தேர் நாட் தேர் கம்பேர்ட் டு ஹாம்பர்க் ஆர் ஷாங்காய், தேர் நத்திங். ஷாங்காய் போர்ட் இஸ் ஆக்சுவலி ரன் பை கம்பெனிங்க. அந்த கம்பெனியில் இவங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர், யார்? ஷாங்காய் முனிசிபல் கார்பரேஷன். ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் China's development is largely due to one focus on human capital. Secondly, lot of decentralization for in the economic decentralization. அதனால தான். ரைட் சார், நீங்கள் போர்ட் சொல்லும்போது சொன்னீங்க இப்போ வந்து யூஎஸ்லேயோ சைனாலேயோ வந்து மாறி இருக்குன்னு சொன்னீங்க. பட் இப்போ இங்கே போர்ட்ஸ் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க சொல்கிற காரணம் வந்து நேஷனோட செக்யூரிட்டி அப்படிங்கிறாங்க. சேம் ஆர்குமெண்ட் அப்ளைஸ் டு சைனா அண்ட் யூஎஸ். சைனாவில் கூட போர்ட்ஸ் ரன் பை லோக்கல் கவர்மெண்ட்டுங்க. ஓகே. யூரோப்பில் போர்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி ரன் பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ். லோக்கல் கவர்மெண்ட்னா முனிசிபல் ஆர் ஸ்டேட்ஸு. அங்கே யூஎஸில் போர்ட்ஸ் ஆர் ரன் பை லோக்கல் கவர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நேஷன் செக்யூரிட்டியை இவங்களாலையும் பார்க்க முடியும். என்ன பெரிய இப்போ நீங்கள் ப்ரைவேட்டுக்கே கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டேட்டு கொடுக்குற என்ன ப்ராப்ளமே? வென் யூஆர் கிவிங் போர்ட்ஸ் ப்ரைவேட் டெவலப்ஸ் இப்போ நடக்கிறப்போ வாட் த ப்ராப்ளம் இன் ஸ்டேட்ஸ்? தட்ஸ் நாட் அன் ஆர்குமெண்ட்டுங்க. ஓகே. இந்த இந்தியா உங்களுக்கு தெரியும் 1991 அந்த நரசிம்மராவ் அண்ட் மன்மோகன் சிங் ஒரு ஃபஸ்ட்டு லிபரலைசேஷன் பாலிசி ஸ்டார்ட், எக்கனாமிக் லிபரலைசேஷன் நடக்குது. அது வரைக்கும் ப்ரைவேட் செக்டர் வாஸ் ஃபீலிங் ஸ்டைஃபில்டு, டூ மச் ஆஃப் ரெகுலேஷன் சொல்லி. அந்த லிபரலைசேஷன் அதில் நன்மையாக இருக்குது, கெடுதல் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நன்மை தான். ஐ மீன் டெவலப்மெண்ட் இந்தியா ரேபிட்லி டெவலப்ட் ஆஃப்டர் திஸ். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் லிபரலைசேஷன் தேவைங்க. தட் இஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் லோக்கல் பாடிஸ்க்கு நிறைய அதிகாரம் கொடுத்து கொஞ்சம் அவனை ஃப்ரீ பண்ணி விடணும். இப்போ சைனா எப்படி ஸ்டேட்ஸ்க்கு இந்த லோக்கல் பாடிஸ்க்கு ஃப்ரீடம் கொடுத்து அவங்க போட்டி போட்டு மேலே வந்திருக்காங்களோ, இந்தியா ஷுட் டூ த சேம் திங். எங்கள் ரிப்போர்ட்டில் அதான் நாங்கள் சொல்கிறோம், அதான் நாங்கள் சொல்ல வரோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு 1991 எக்கனாமிக் லிபரலைசேஷனில் எப்படி ப்ரைவேட் செக்டரை நீங்கள் ஃப்ரீ பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டேட்ஸ் ஃப்ரீ பண்ணி இப்போ த டைம் ஹஸ் கம் டு ஃப்ரீ த ஸ்டேட்ஸ். இதை நீங்கள் பண்ணுற வரைக்கும் இந்தியா டெவலப் ஆக முடியாதுங்க. தட் ஐ கேன் கிவ் இட் இன் ரைட்டிங். தட் இஸ் எல்லாமே எனக்கு நாங்கள் டெல்லியில் இருந்தால் நாங்கள் அதிகாரம் பண்ணுறோன்னு சொன்னால் திஸ் கான் பி டன். இட் இஸ் ஹியூமன்லி நாட் பாசிபிள். பேசுவோம் சார். நம்ம உங்கள் ரிப்போர்ட்டே ஆக்சுவலாக இட்ஸ் வெரி லாங் ரிப்போர்ட் அண்ட் டீட்டெயில் ரிப்போர்ட். அதுக்குள்ளே போகிறதுக்கு மேலே சார் உங்களோட ஐஏஎஸ் ஜேர்னியில் 2 விஷயம் பேச நினைக்கிறேன். பொதுவாக ஒரு பியூரோக்ரஸி லெவலில் ஹையஸ்ட் பொசிஷன் வந்து ஐஏஎஸ் தான், அடுத்த ஐபிஎஸ் வரும். ஸோ ஐஏஎஸ்ஸால் டேரெக்டாக இண்டிவிஜுவல் பீப்புளையும் ரீச் பண்ண முடியும், ஒரு சோஷியலாகவும் சேஞ்சை கொண்டு வர முடியுமா? ஸோ அப்போ உங்களுடைய இத்தனை வருஷம் அனுபவத்தில் எப்படின்னு ஹெல்ப் வேரியஸ் பொசிஷன், கலெக்டராக இருக்கீங்க, ரூரல் டெவலப்மெண்ட், ஏகப்பட்ட பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும், சோஷியலாக ஒன்று பண்ணல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருக்கும். 2 ஏதாவது ஞாபகப்படுத்திக்க முடியுமா சார்? நான் எப்போவுமே சொல்கிறது உண்டுங்க, ஐஏஎஸில் நல்ல போஸ்ட் இருக்குது, பனிஷ்மெண்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது. பனிஷ்மெண்ட் போஸ்ட் எல்லா பனிஷ்மெண்ட் போஸ்ட்டும் நான் இருந்திருக்கேன். தட் இஸ் அந்த பனிஷ்மெண்ட். ஆனால் எது பனிஷ்மெண்ட் போஸ்ட்னு சொல்கிறாங்களோ அதில் கூட நீங்கள் நல்லா வேலை பண்ணலாம். எப்படி சார்? இப்போ அது வந்து தண்ணி இல்லாத காட்டில் இருக்குல்ல, அது சும்மா எல்லாம் நீங்கள் நினைக்கிறது அப்படி மனசு. நீங்கள் ஐ ஃபவுண்ட் ஒரே ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் இருக்குங்க, அதில் தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் இட்ஸ் கால்ட் கமிஷனர் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னு சொல்லி, தட் இஸ் சில இந்த தப்பு பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது. அதுலேயும் நான் ஒரு 4 மாதம் இருந்திருக்கேன். அதில் மட்டும் தான் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் எதுவும் முன்னேற்றம் எதுவும். மற்ற எல்லா பனிஷ்மெண்ட் போஸ்டிங்லையும் கமிஷனர் ஆஃப் ஆர்கியாலஜிங்கிறது பனிஷ்மெண்ட் போஸ்டிங், அதில் நீங்கள் நல்ல வேலை பண்ணலாம். கமிஷனர் ஆஃப் ஆர்கைவ்ஸ்ன்னு சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட், அதில் நல்ல வேலை ஆவணங்கள் காப்போம். ஆமாம், அதுலேயும் நல்ல வேலை பண்ணலாம். மற்ற கமிஷனர் ஆஃப் மியூசியம்ஸ் அதெல்லாம் நல்ல வேலை பண்ணலாம். இன்ஃபேக்ட் லண்டனில், வாஷிங்டன் டிசிலெலாம் கமிஷனர் ஆஃப் மியூசியம்ஸ் எல்லாம் பெரிய போஸ்ட். கமிஷனர் ஆஃப் ஆர்கைவ்ஸும் பெரிய போஸ்ட். இங்கே நம்ம ஐஏஎஸில் பனிஷ்மெண்ட் போஸ்ட்டாக நம்ம நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி ஐ ஃபவுண்ட் தட் இந்த எல்லா போஸ்ட்லையுமே நீங்கள் நல்லா வேலை பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஐஏஎஸில் இந்த கமிஷனர் ஆஃப் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஒன்றை தவிர எந்த அதுலேயுமே கூட ஆக்ஷன் எடுக்கலாம் சார். ஏன்னா ஆக்ஷன் எடுக்க மொத்தம் போஸ்ட் அப்படி இல்லை. அது என்னென்ன ஏற்கனவே கவர்மெண்ட் பெரிய கேசஸ், தட் இஸ் நிறைய விட்னஸஸ் என்கொயரி பண்ணணும், அந்த மாதிரி கேசஸ் அந்த இதுக்கு தள்ளி விடுவாங்க. அது ஒரு ட்ரிபியூனல் மாதிரி. ஓகே. ஸோ யூ கண்டக்ட் த என்கொயரி. அது போரான ஒர்க். அதில் நீங்கள் ஒன்றும் சமூக சேவை மாதிரி எதுவும் பண்ண முடியாது. வேறு எல்லா போஸ்ட்லையுமேங்க maybe the post you can do wonders. That's the first point about IAS. Second point about IAS, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சமூகத்துக்கும் நல்லது பண்ணலாம், தனிப்பட்ட மனிதருக்கும் பண்ணலாம். 2 சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு இருக்குது. வேறு எந்த சர்வீஸ்லையும் இப்படி பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா சர்வீஸ்லையும் நீங்கள் பண்ணலாம். இங்கே ஸ்கோப் டைரக்டாக ரீச் ஸ்கோப் இஸ் வைடர். ஸ்கோப் I'll tell you one case where I did it as a sub-collector, ஃபஸ்ட்டு போஸ்ட்லேயே. ஹொசூரில் சார்? ஹொசூர் சப் கலெக்டர். அந்த ஹொசூர் சப் கலெக்டர் என்னென்னா, அது இப்போது ஹொசூர் சப் டிவிஷனில்
அப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் கம்பைண்டாக இருந்தது. ஓகே. அப்போ ரெண்டே தருமபுரி சப்டிவிஷன் அண்ட் ஹொசூர் சப்டிவிஷன் மாதிரி ஏதோ 2 இது இருந்து அப்புறம் 3 பிரித்தாங்க. இப்போ கிருஷ்ணகிரி ஒரு தனி மாவட்டம், அது ஒன்று. நான் சப் கலெக்டர் அங்கே இருந்தப்போ 3 தாலுக் இருந்ததுங்க ஹொசூரில். தட் இஸ் ஹொசூர் தாலுக், தென்கனிக்கோட்டை தாலுக், கிருஷ்ணகிரி தாலுக். It was a peculiar subdivision because Hosur talukla majority of the were Telugu speakers. Denganikote talukla majority were Kannada speakers. Krishnagirila majority were Tamil speakers. So trilingual division. வேறு அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறது வாய்ப்பு கம்மி. அண்ட் மேபி நான் கர்நாடகாக்காரங்கனால என்ன அங்கே போட்டாங்களா என்னன்னு தெரியல. பிகாஸ் அந்த ஒன் ஆஃப் த தாலுக்ஸ் வாஸ் ஃபுல்லி கன்னடா ஸ்பீக்கிங். அந்த தெங்கனிக்கோட்டை வாஸ் ஃபுல்லி கன்னடா ஸ்பீக்கிங். இது எனிவே இட் வாஸ் அ குட் தாலுக்குங்க. நல்ல டிவிஷன், நல்ல ஹொசூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அங்கே இருக்குது. தெங்கனிக்கோட்டான்னு சொன்ன பாருங்க, அந்த கன்னடா ஸ்பீக்கிங் ரீஜனுங்க. பட் இஸ் ஃபுல்லி ஃபாரஸ்டட். தட் இஸ் எங்கே பார்த்தாலும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஒரு ஊருக்கு போனோம்னா நீங்கள் ஒரு 10, 20, 30, 60 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போனால் தான் அந்த கிராமமே சேர முடியும். ஐ ரிமெம்பர் இட் வாஸ் மே 1987 நினைக்கிறேன், இந்த ஜமாபந்தி டைமு. ஜமாபந்தின்னா டெய்லி ஒரு 10 கிராமம் நம்ம பெட்டிஷன் மக்கள் வருவாங்க, மனு கொடுப்பானுங்க. இதெல்லாம் நம்ம கணக்கில் பார்ப்போம், ரெவன்யூ கணக்கில் பார்ப்போம். ஸோ தண்டரையம்னு ஒரு கிராமம் இங்கே, அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு 60 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அங்கேருந்து ஒருத்தன் ராமையான்னு சொல்லி வாஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஜென்டில்மேன், ஹி ஹட் கம். ஆனால் அவரோட வில்லேஜ் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே வந்திருக்கணும். அந்த ஆள் தப்பாக அடுத்த நாள் வந்துட்டாரு. ஸோ இவனுங்க உள்ளே விடல, அந்த ஆளை உள்ளே விடல. நேற்று முடிஞ்சு போச்சு உன்னோட கிராமம் இன்னி அப்படின்னு சொல்லி அந்த பியூனை அந்த ஆள் உள்ளே விடல. ஆனாலும் அந்த ஆள் அப்படியே பொறுமையாக வெயிட் பண்ணி காலையிலேருந்து 10 மணிக்கே வந்திருக்கான். ஈவினிங் நான் 8 மணிக்கு வெளியில் முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ஓடி வந்து, நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணிருக்கேன் உள்ளே விடல அப்படின்னு. ஐ வாஸ் வெரி ஆங்க்ரி வித் த பியூன். ஆமாம், நீ சொல்கிறது உன்னோட கடமை, என்கிட்ட சொல்லணும். அவனை கூப்பிட்டுமா வேண்டாமா நான் முடிவு பண்ணுறேன், நீ என்ன வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆனால் ஒரு விதத்தில் அவன் தனியாக வெயிட் பண்ணுறது நல்லதாச்சுங்க. ஏன்னா காலையில் வந்துருந்தா கும்பலோட பார்த்துட்டு அனுப்பிச்சிருப்போம். இப்படி தனியாக வந்ததுனால இப்போ ஹோல் டே வெயிட் பண்ணுறதான்னு ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் ஹிம். சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னப்போ ஹி டோல்ட் எ ஸ்டோரி, வெரி பேத்தட்டிக் ஸ்டோரி. என்னென்னா ஹி ஹட் தீர்வை, தட் இஸ் அசஸ்ட் வேஸ்ட் ட்ரை லேண்ட்னு இருக்குது. அசஸ்ட் வேஸ்ட்னா அந்த தீர்வு ஏற்பட்ட தரிசுன்னு சொல்லி 1947 அந்த ஆள் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க. 20 வருஷம் என்க்ரோச் பண்ண. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எப்படின்னா நீங்கள் லேண்டை அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனபிள் இல்லாட்டி பட்டா பண்ணி கொடுக்கலாம், அசைன்மெண்ட்டுன்னு பேர் அதுக்கு. ஸோ 47 to 67 20 வருஷம் இவன் ஆக்கிரமித்து அதை பயிர் பண்ணி 67 போல் நான் சொல்கிற சம்பவம் நடந்தது 87ங்க. இவர் 47 to 67 இவர் 67 மனு கொடுத்து ஃபைல் மூவ் ஆகுது. அது இந்த ஆளுக்கு ஃபைல் மூவ் ஆகி கடைசி ஸ்டேஜ் வருது. தட் இஸ் பட்டா கொடுக்குற டைமில் அப்போ இருக்கிற தாசில்தார் இவர்கிட்ட பாரு இந்த லேண்டுக்கு 3 ஏக்கருக்கு அப்போ 3000 ரூபா மதிப்பு உனக்கு இலவசமாக கிடைக்குது, எஸ்சிஸ்க்கு ஃப்ரீயாக கிடைக்கும், உனக்கு இலவசமாக கிடைக்குது, நீ எனக்கு 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி லஞ்சம் கேட்டு இவர் நான் எங்கெங்கே போகிறது 500 ரூபாக்குன்னு சொன்னால் போடான்னு சொல்லி இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. கொடுக்கல. மறுபடியும் 20 வருஷம் இந்த ஆள் 67 87 வரைக்கும் ஏறி தாலுக்கா ஆஃபீஸ் ஏறி இறங்குறான், சப் கலெக்டர் ஆஃபீஸ் வந்துருக்கான், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறான். என்னே 2 வாட்டி பார்த்துருக்கேங்கிறான். பட் அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கும்பலில் நீங்கள் மனு கொடுத்தா இன்னவே இந்த பியூன் டிட் ஃபேவர் டு ஹிம், மேக்கிங் ஹிம் வெயிட் த ஹோல் டே. ஸோ என்னாச்சு, ஐ ஃபெல்ட் வெரி பேட். என்னடா இது இவ்வளோ 40 வருஷம் இந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கா ஒருத்தாள் சொல்லி, அது காலையிலேருந்து 10 மணிலேருந்து வெயிட் பண்ணுறக்கான்னு சொல்லி நான் தாசில்தார்கிட்ட சொன்னேன், பாருங்கள் நாளைக்கு 6 மணிக்குள்ளே இந்த ஆளுக்கு நம்ம இந்த பட்டா கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோன்னு தெரியாது, நம்ம கொடுக்குறோம். ஸோ அதான் நம்ம ஆளுங்க யூஸ்வலாக அந்த பியூரோக்ராட்டிக் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறாங்க. சார் ஒரு 30 நாளுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் சார், அப்ஜெக்ஷன். சார் பழைய தேதி போட்டு நோட்டீஸ் கொடு, அப்ஜெக்ஷன். நீ எப்போவுமே அப்படி தான் காலங்காலமாக அப்படி தான் பண்ணிருக்கா, இதுலேயும் அப்படியே பண்ணேன். மொரோவர் ஃபைல் ஏற்கனவே 67 மூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. தேடி பார்த்தா அந்த ஃபைல் கிடைக்கும், அந்த டைமில் நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ மறுபடியும் எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ லெட்டஸ் டூ இட் அப்படின்னு சொல்லி காலையில் 2 டீமாக பிரித்தாங்க. ஒரு டீம் இங்கே சப் கலெக்டர், சாரி ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, தாசில்தார், இந்த தாசில்தாரில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், விஏஓ அண்ட் சர்வேயர், இவங்க 3 பேரும் இவனோட அவங்க கிராமத்துக்கு அனுப்பிச்சேன் வண்டியில் 5 மணிக்கு காலையில். ஏன்னா அது 62 கிலோமீட்டர். இன்னொரு டீமை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சேன். அவனுங்க அந்த சர்வே ரெக்கார்டெல்லாம் பண்ணி வந்தானுங்க. மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வந்தாங்க. இந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஏன் அனுப்பிச்சோன்னா, நீங்கள் அந்த லேண்டை வேல்யூவேஷன் போடணும். எவ்வளோ வேல்யூ வேல்யூ ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அந்த வேல்யூ தள்ளுபடி செய்யப்படும். மற்றவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ கலெக்ட் பண்ணப்படும். பணக்காரனான டபுள் த மார்க்கெட் வேல்யூ. அதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ரூல். அந்த தள்ளுபடி பண்ணுறது சப் கலெக்டர் தான் பண்ண முடியும். வேறு அது யூஸ்வலாக இவங்க ப்ரொப்போசல் அனுப்புவானுங்க, தாலுக்கா ஆஃபீஸில் தான் அனுப்புவானுங்க. அதுக்கு ஒரு 2 மாதம் ஆகும். இல்லை கோரி போட்டு மேலே கீழே போயிட்டுருக்கோம். நான் சொன்னேன், நான் இங்கே உங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கேன், ப்ரொப்போசல் அனுப்ப வேண்டாம், உங்கள் ஃபைல்லே நான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன் அப்படின்னு. ஸோ 2 இதுவும் முடிச்சிட்டேன். அந்த 30 நாள் நோட்டீஸும் இல்லை,
தள்ளுபடி. ஸோ நம்ப மாட்டீங்க, சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. என்ன அவனுக்கு பட்டா அந்த ஆள் நம்பவே முடியல. ஏன்னா அவன் 40 வருஷமாக அலைஞ்சிருக்கேன். சடனாக முடிஞ்சு போச்சு அது. ஸோ அது என் காலில் விழுந்தேன். எனக்கு இந்த காலில் விழுகிறதே பிடிக்காது. பட் ஹி ஃபெல் அட் மை ஃபீட், ஹி ஃபெல் அட் தாசில்தார்ஸ் ஃபீட், ஹி ஃபெல் அட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் ஃபீட், விஓஸ். அந்த ரூமில் யார் இருந்தாலும் அவங்க காலில் விழுந்தான். 40 வருஷம் ஸ்ட்ரகிள். ஸோ எவ்ரிபடி ஃபெல்ட் மூடு. தாசில்தார் என்ன சொன்னார், அவர் அறியாமே என்கிட்ட சொன்னார், சார் மேட் ஷாக்கிங் ஸ்டேட். எனக்கு ஆச்சரியம், இப்படி நாள் இப்படி சொல்கிறான்னு. சார் பணத்தில் தான் சந்தோஷம் நினச்சேன் சார், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல சந்தோஷம் இன்றைக்கி தான் புரிஞ்சுட்டேன் சார் அப்படின்னா. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் இருக்காங்க. அப்புறம் திருந்துட்டான் நம்ம ஆள் அப்படின்னு நினச்சிருது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஸ்டோரிங்க. வேறு யூ கேன் ஹெல்ப் அன் இண்டிவிஜுவல். ஐ மீன் சார் இலையின் சிரிப்பில் இறைவனை காணலாங்கிறது அவர் இந்த ஃபேக்டில் புரிஞ்சிருக்காரு. ஆமாம், திஸ் ஸ்டோரி ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தி ஸ்டோரி. ஏன்னா சரி, அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியாது. பட் ஈவன் இஃப் இட்ஸ் ஐசோலேட்டட் கேஸாக இருந்தாலும் யூ ஃபீல் குட் அபவுட் இட். அது ஒன்று. சோஷியலாக பல இது பண்ணியிருக்கோங்க. ஒன் கேஸ் ஐ வில் டெல் யூ. நான் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி அந்த 2006 to 2011 கலைஞர் ஆட்சியில் நம்ம தற்போதைய முதலமைச்சர் இப்போ டெப்டி சிஎம் இருந்தார் மிஸ்டர் ஸ்டாலின். ஸோ அப்போ நான் 2000 தமிழ்நாட்டிலங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் ஒன்று இருக்குது. அப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனான்னு பேர். இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா. இப்போ அது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாஸ் யோஜனா ஏதோ பேர். அந்த ஸ்கீமில் என்னென்னா குடிசை வீட்டுகளை பக்கா வீட கான்கிரீட் வீட மாட்டுறது. இங்கே தமிழ்நாட்டில் கான்கிரீட் வீடு, மற்ற ஊர்லலாம் பக்கா வீடு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த கான்கிரீட் வீடு. மற்ற இடத்துல சார் மற்ற இடத்துல சும்மா ஒரு கான்கிரீட் வீடு இல்லை, அது இங்கே தான் இருக்குமா? ஆமாம், சும்மா பக்கா வீடு. இட் இஸ் கால்ட் செவி பக்கா வீடு. ஆமாம், பட் நாட் இட் மேபி டைல்டாக கூட இருக்கலாம், இல்லாட்டி தகரடப்பா கூட போட்டுக்கலாம். அது அப்படி. பட் இங்கே மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த ஆர்சிசி கான்கிரீட். ஆமாம், ஆர்சிசி ரூஃபிங் தமிழ்நாடு மட்டும் தான் அது. ஸோ என்னாச்சு, வருஷத்துக்கு ஒரு 50,000 வீடு வரும் தமிழ்நாடுக்கு. நாங்கள் ஒரு டவுட்டில் நான் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன் எத்தனை இருக்குன்னு சொல்லி. ஒரு சர்வே பண்ணோம் 2019 பார்த்தா தமிழ்நாட்டில் 44 லட்சம் குடிசை வீடு, 22 லட்சம் குடிசை வீடு இருக்குது. தமிழ்நாடு மொத்தம் 22 லட்சம் குடிசை வீடு இருக்குது. தட் இஸ் குடிசைன்னா மண் சுவர், மண் தர அண்ட் கூரை வீடு. ஸோ அதில் பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், இதெல்லாம் வெயில் காலத்தில் தீ பிடிச்சிடும், பெரிய தீ பிடிக்கும், இந்த மாதிரி எல்லாம். ஸோ இதோட இவனுங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்பிட்டு இருந்தால் 50,000 வந்தால் 44 வருஷம் ஆகும். நான் கலைஞர் பார்த்து சொன்னேன், சார் இது சிஎம் வந்து கலைஞர், அவர் கலைஞர் சிஎம், ஒரு ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம். இவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னேன், சார் இது நம்ம ஒரு தனி ஸ்கீம், ஸ்டேட் ஸ்கீம் கொண்டு வரலாம். அதுபடி இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்பிட்டு இருந்தால் நீங்களுக்கு 44 லட்சம் ஆகும். நம்ம ஒரு 6 இயர்ஸில் முடிக்கிற மாதிரி, தட் இஸ் வருஷத்துக்கு 4 லட்சம், ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் 20, கடைசி 6th இயரில் 2 lakhs. இப்படி பண்ணால் ஆல் 22 lakh ஹட்ஸை நம்ம கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். இதுக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார், சிஎம் ஒத்துக்கிட்டார். ஸோ இது நிறைய, அதுக்கு சீஃப் செக்ரட்டரியெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தாங்க, இல்லை வேண்டாங்க இந்த பெனிஃபிஷரி செலெக்ஷன்லாம் பிரச்சனை வரும், எல்லாம் சண்டை போட்டுக்குவானுங்க, இவனை யாருக்கு கொடுக்குறது பெரிய பிரச்சனை வரும். நான் சொன்னேன், இது பிரச்சனை வராத மாதிரி பண்ணிக்கலாங்க, எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு ஐடியா சொன்னேன். தட் இஸ் இப்போ ஒரு தெருவில் 120 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, டோர் நம்பர் இருக்கும் அந்த இதுக்கு 1 to நான் சொன்னேன் 1 to 20 ஃபஸ்ட் இயர் எடுங்க டோர் நம்பர், 21 to 40 செகண்ட் இயர். அஃப்கோர்ஸ் அந்த குடிசை வீட்டுக்கு தொடர்ந்து நம்பர் இருக்காது, பட் ஆனாலும் ஒரு ஸோ 1 to 20 ஃபஸ்ட் இயர், 21 to 40 செகண்ட் இயர், அந்த 101 to 120 6th இயர். எல்லாருக்கும் தெரியும் எப்போ வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ இது சிஎம் ஒத்துக்கிட்டார், கலைஞர் ஒத்துக்கிட்டார். எம்எல்ஏஸ் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல, ஏன்னா தே ஆல் வாண்டட் நம்ம சொல்கிற ஆளுக்கு தான் போடணும்னு நினச்சிருந்தாங்க. தே ஆர் நாட் ஹாப்பி. பட் போத் டெப்டி சிஎம் அண்ட் சிஎம் அக்ரீட் வித் திஸ். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணோம், தட் இஸ் ஃபஸ்ட் இயர் பெனிஃபிஷரிஸ். ஆமாம், இதுக்காகவே அந்த டோர் நம்பர் வச்சு யார் ஃபஸ்ட் இயர் வரா, யார் செகண்ட் இயர் வரா. ஸோ அந்த ஃபஸ்ட் இயரில் 4 லட்சம் வீடு கட்டப்பட்டது. ஸோ 2011 கவர்மெண்ட் மாறிச்சு. நம்ப மாட்டீங்க, இந்த ஸ்கீம் வாஸ் ட்ராப்டு. இங்கே ஷெல்வாயிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்த ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கவர்மெண்ட் வந்தால் அதை பழைய கவர்மெண்ட்டோட ஸ்கீமெல்லாம் இதாகும். அந்த மாதிரி ட்ராப் ஆயிடுச்சு. மக்கள் சைட்லேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை, போராட்டமும் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் இந்த ப்ரெசன்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்தப்போ அதே ஸ்கீமை திருப்பி ரிவைவ் பண்ணியிருக்காங்க, பேர் மாற்றிருக்காங்க, கலைஞர் கனவு இல்லம்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது பியூர்லி நான் கொடுத்த ஐடியா அந்த டைமில் 2009. ஆமாம், தட் இஸ் இந்த குடிசை வீடு இல்லாத தமிழகம் அப்படின்னு, எல்லாமே ஒரு குடிசை கூட இல்லாத தமிழகம் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சம்டைம்ஸ் ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் கிட்ட, பவர்ஃபுல் சிஎம் கிட்ட பக்கத்தில் நெருங்கி ஒரு பக்கத்தில் இந்த அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும், பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். அது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இதனால பலனடைஞ்சவங்க நிறைய பேர் சார். இந்த மாதிரி அது வரைக்கும் அவங்களுக்கு வீடு கிடைக்குமா, எனக்கு மேலே பார்க்கும்போது கூரை இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இடத்துல. ஆமாம், இது ஒரு நல்ல ஸ்கீமுங்க அது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் காட் டீரெயில்டு இன் 2011.
பட் இப்போ இது மறுபடியும் தேவ் டேக்கன் இட் அப். இப்போ எவ்வளோ முடிச்சாங்கன்னு எனக்கு ஐம் நாட் வெரி ஷூர். ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் 22 lakhs இதுவும் வந்து காங்கிரீட்டாக மாறிச்சுன்னா எப்படி மச் ஹாப்பி இல்லை? இல்லை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா எப்படி அதில் என்னென்ன சில இதில் புறம்போக்கில் கட்டியிருப்பானுங்க, இது ஏரியில் கட்டியிருப்பான், இதில் கட்டியிருப்பான், அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கஷ்டம். அவனுக்கு ஃபஸ்ட்டு பட்டா வாங்கி அதுக்கப்புறம் தான் மாற்றணும். அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் கிளியர் கட் பட்டா லேண்டில் இருக்கிறது ஈஸியாக பண்ணிடலாம். பண்ண வேண்டிய ஒரு இதுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் பெனிஃபிட், பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஃபவுண்ட் இந்த பிளானிங் கமிஷனில் இவனுங்கெல்லாம் டெஃபினேஷன் ஆஃப் பாவர்ட்டி லைன், பிலோ த பாவர்ட்டி லைன்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கண்டதில் பேசிட்டு போனாங்க. என்ன இத்தனை கேலரி இன்டேக்கு, இத்தனை இது 36 ரூபா அந்த மாதிரிலாம். அக்கார்டிங் டு மீ த சிம்பிளஸ்ட் அண்ட் த கிளியரஸ்ட் இஸ் ஹவுசிங்குங்க. ஒருத்தன் இந்த மாதிரி வீட்டில் ஒருத்தன் இருக்கான்னா அவன் கண்டிப்பாக ஏழை. தட் இஸ் ஒரு மட் வால்டு மட் ஃப்ளோர் தேட்ச்ட் ரூஃப் வீட்டில் ஒருத்தர் இருக்கானா யூ கேன் பி 100%. நீங்கள் அவங்ககிட்ட கேட்க தேவையில்லை என்ன கேலரி கன்சியூம் பண்ணுறா, என்ன சம்பளம். யூ நோ தட் இஸ் புவர், ஹி ஆர் ஷீ இஸ் புவர். ரைட். ஆல்ரைட் சார், இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங் ஜர்னி சார் உண்மையிலே. ரைட் சார், கமிங் டு த ரீசன்ட் ரிப்போர்ட் சார். ரீசன்ட் ரிப்போர்ட் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது சார், பட் டைம் கன்ஸ்டன்ட்னால ஐ ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ். அதனால் நான் வந்து சில 2-3 சாப்டர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து கோ ஃபார் லாங்குவேஜ் சார். லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான நேரத்தில் இங்கே ரொம்ப எமோஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த லாங்குவேஜ் இதில் நீங்கள் தொடர்ந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்கீங்க. அதில் முக்கியமாக கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு அஃபிஷியல் ஆக்டுக்காக நீங்கள் எம்பசைஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ அஃபிஷியல் ஆக்டில் என்ன மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க சார்? அஃபிஷியல் ஆக்டில் தட்ஸ் நாட் லாங்குவேஜில் நார்மலி நம்ம தமிழ் வர்சஸ் ஹிந்தி இப்படி தான் பேசிட்டுருப்போம். நாங்கள் வி ஹவ் அடாப்டட் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுங்க இந்த ரிப்போர்ட்டில். அவர் ரிப்போர்ட் இஸ் நாட் தமிழ்நாடு சென்ட்ரிக், வி ஹவ் ரிட்டன் இட் ஃபார் த ஹோல் கண்ட்ரி. என்ன இது, பிகாஸ் மை பிலீஃப் இஸ் தமிழ்நாடு and Tamilians can take care of their language. I mean, that is Tamilians தமிழை தமிழர்கள் தமிழை பார்த்துக்குவாங்க. அவங்களால திறமை இருக்குது, அந்த தமிழுக்கு அழிவு இல்லை. தமிழ்நாடு அந்த பல எஜுகேஷன் பாஸ்ட் எஜுகேஷன்ஸ் ப்ரூவ் தட். த ரியல் ப்ராப்ளம் கம்ஸ் வித் அதர் லாங்குவேஜஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் இருக்குங்கிறதே ஒரு தெளிவான ஒரு ஃபிகர் இல்லை. ஒரு எத்னோலாக்னு சொல்லி ஒரு குளோபல் டேட்டா பேஸ் இருக்குது லாங்குவேஜ். அவங்க கணக்குப்படி இந்தியாவில் 454 லாங்குவேஜஸ் இருக்குங்கிறாங்க. 454 தான் இருக்காங்க அவங்க கணக்குப்படி. 424 இந்தியன் லாங்குவேஜஸ், 30 ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. உருது அந்த இங்கிலீஷ் அந்த மாதிரி அவங்க கணக்குப்படி. இந்தியாவில் ஒரு ஜிஎன் தேவின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் லிங்குவிஸ்ட் இருக்கார். அவர் ஒரு சர்வே பண்ணியிருக்காரு, பீப்புள்ஸ் சர்வே ஆஃப் லிங்குவிஸ்டிக் சர்வேன்னு. அந்த சர்வே படி இந்தியாவில் 780 லாங்குவேஜஸ் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ லாங்குவேஜ் இது என்னங்க, இட்ஸ் நாட் அ கிளியர் இது ஒரு கண்டினியூம் மாதிரி இருக்கும். தட் இஸ் இந்த மொழி அந்த எந்த மொழி எங்கே முடியுது, இன்னொரு மொழி எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது யூ கான்ட் திட்டவட்டமாக நீங்கள் சொல்ல முடியாது. சம் மிக்சர்லாம் இருக்கும். சில பார்டர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா பாதி தமிழ் பேசுவாங்க, பாதி கன்னடா பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ஸோ எனிவே இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டெஃபினிஷன். நம்ம நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்குது. So, according to Ethnologue, which is a reputed global database, India has 454 languages. Okay. According to the Professor G.N. Devi, the People's Survey படி 780 மொழிகள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சென்சஸ் படி 2011 படி 121 மொழி தான் இருக்குங்கிற மாதிரி இவங்க கம்மியாக காட்டுறாங்க. அதிகமாக இருந்திருக்கு. இது எதுக்குன்னா, ஃப்ரம் த பிகினிங் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து ஒரு தப்பான ஒரு கருத்தில் நம்ம இந்தியா செயல்பட்டுருக்கு. தட் இஸ் த தப்பனா தே தாட் language is a problem. That is, India having India's linguistic diversity is a problem to be solved. இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது, ப்ராப்ளம் அது ப்ராப்ளம். ஒரு லாங்குவேஜ் இருந்தால் நல்லது அப்படின்றது ஒரு தப்பான கணிப்பிலேயே நம்ம பாலிசி இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து இன்னி வரைக்கும் அந்த பாலிசி ஓடிட்டுருக்குங்க. ஆக்சுவலி இட்ஸ் கம்ப்ளீட்லி த அதர் வே ரவுண்ட். இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி இஸ் சம்திங் வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப். தட் இஸ் 780 லாங்குவேஜ் இருக்குது. இது நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். இந்த லாங்குவேஜஸை நம்ம செரிஷ் பண்ணணும், இந்த லாங்குவேஜஸை நம்ம கொண்டாடணும், நரிஷ் பண்ணணும். அதை விட்டுட்டு இதை கம்மியாக காட்டுறது. ஏன்னா இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10,000 கீழே ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் அதர்ஸ்ன்னு போட்டு விட்டாங்க சென்சஸில். ஸோ அதனால தான் நம்பரை டிராஸ்டிக்காக குறைச்சி விட்டாங்க, 121 காட்டுறான். ஸோ இந்த இவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொஃபஸர் G.N. Devi அந்த சர்வேல he has found that last 50 yearsல அவங்க சர்வே பண்ணது 2010 to 12ங்க. அதுக்கு 50 இயர்ஸ்க்கு முன்னால் அந்த இதுக்கு 50 இயர்ஸ் முன்னால் 250 லாங்குவேஜ் இந்தியாவில் அழிஞ்சு போயிருக்கு. they become extinct. 250 languages. And the same survey says if you are not careful 400 languages will become extinct in the next 50 years.
200 மொழி அழிஞ்சிருச்சு. அழிஞ்சிருச்சு. நீங்க ஜாக்கிரதா இல்லை 400 அழிஞ்சிரும். போயிடும். 250 அழிஞ்சுதான் உங்களுக்கு 780 வந்திருக்கு. அவங்க பண்றப்ப 780 இருக்குங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு, இன்னும் கூடி ஒரு 250 காலி ஆயிருச்சு. நம்ம ஜாகிரதை இல்லாட்டி இன்னொரு 400 போயிடும். 780 பிகம் 380 ஆயிரும் அப்படின்னு சொன்னார். ஸோ திஸ் இஸ் வெரி சீரியஸ் மேட்டருங்க. ஸோ எங்க முதல் பரிந்துரை என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐ மீன் வி சீம் டு ஹவ் காட் அவர் ப்ரையாரிட்டிஸ் ராங். We should actually be, நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் ப்ரிசர்விங் இந்தியாஸ் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. மொழிகள் சாகாத மாதிரி பார்த்துக்கணும். எப்படி நம்ம பயோடைவர்சிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டிக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. யூ டோன்ட் வாண்ட் பிளான்ஸ் டு டை. எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவம் இதுக்கும் கொடுக்கணும். ஜஸ்ட் as you want to preserve India's biodiversity, you should also preserve India's linguistic diversity. ஒவ்வொரு லாங்குவேஜ் சத்தா அந்த கல்ச்சர் அதோட போச்சு. அந்த லாங்குவேஜில் நிறைய பாட்டு இருக்கும், அந்த லாங்குவேஜில் நிறைய இது இருக்குது, நாலேஜ் இருக்கும், மெடிசினல் நாலேஜ் இருக்கும், கல்ச்சர் அது போச்சு. அந்த இது போச்சு. யூ கேன் நெவர் ரிட்ரீவ் இட். ஜஸ்ட் ஆஸ் ஒரு அனிமல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ அது உருவாக்க முடியாதுங்கிற மாதிரி. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இஸ் இந்தியா ஷுட் ஃபோக்கஸை நம்ம மாற்றிக்கணும். Promoting one language, that is Hindi, should not be our goal. Our goal should be number one, to be proud of the fact that India is a multilingual country and has got rich linguistic diversity, and number two, to preserve all these languages. So அதுக்காக ஒரு நேஷனல் கமிஷன், லாங்குவேஜ் கமிஷன் சொல்லி இது வரைக்கும் அவங்க பண்ண கிடையாது. ஏதோ ஒரு கமிஷனர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ்னு ஏதோ ஒரு தத்தி போஸ்ட்டுக்கு அது கூட ஃபில்அப் பண்ண மாட்டானுங்க. ஜாயின்ட் செக்ரட்டரி அது அடிஷனல் சார்ஜ் பார்த்துருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். We are saying you must create a national language commission, and அதுக்கு என்ன பொறுப்பு ஒப்படைக்கணும்னா, இந்த மொழி எதுவுமே சாகக்கூடாது. இந்த அது பார்த்துக்கோங்க. இந்த 400 மொழி சாகிற மாதிரி இருக்குது, அது சாகக்கூடாது. இந்த 250 சத்து போனதுக்கு என்ன பண்ணலான்னு இது பண்ணுங்க. தட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன். இன்னொரு டீப் ஸ்டடி சார். இப்போ சமீபத்தில் நீங்கள் இந்த மொழி எனக்கு தெரிஞ்ச ஒரு மொழி இருந்தது, பட் இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக நிறைய போயிருக்குங்க. ஐ மீன் மெனி ஆஃப் தம் ஆர் ஸ்மாலர் லாங்குவேஜஸ், ட்ரைபல் லாங்குவேஜஸ், அந்த மாதிரி ஸ்மாலர் லாங்குவேஜஸுங்க. பட் அந்த லிஸ்ட் வேணா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 250 லாங்குவேஜஸ் அந்த PLI அந்த அவரோட சர்வே ரிப்போர்ட்டில் பார்த்தா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஃப் ஹேண்ட், பட் அந்த 250 எது சத்து போச்சுன்னு அதில் இருக்குது, அந்த லிஸ்ட் இருக்குது. 400 எது என்டேஞ்சர்டுன்னு லிஸ்ட்டில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஹிந்தி, தட் இஸ் நம்ம ஹிந்தி ப்ரொபகேட், தட் இஸ் இந்த ஒரு லாங்குவேஜ் ஒரு நாட்டில் இருந்தால் தான் அந்த நாடு யுனைடடாக இருக்குங்கிற அந்த ஐடியாவே தப்புங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட்ஸ் ஏ ராங் நோஷன். அது அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்போ பிரிஞ்சிடக்கூடாது, பாகிஸ்தான் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அன்னைக்கு நினைச்சீங்க அது கூட தப்பான லாஜிக். ஐம் சேயிங் ஈவன் இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கோங்க, நீ லெட்ஸ் சே ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தில் 8 அண்ணா குழந்தைங்க இருக்காங்க உங்கள் பேரண்ட்ஸ்க்கு. இப்போல்லாம் 2 கம்மியாக இருக்கும், பட் ஒரு 8 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் 8 பேரையும் சமமாக ட்ரீட் பண்ணால் குடும்பம் யுனைடடாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு ஆளுக்கு மட்டும் சமமானதான் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கும்? சேம் லாஜிக் அப்ளைஸ் டு லாங்குவேஜஸுங்க. இஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ரீட்ஸ் ஆல் லாங்குவேஜஸ், பீப்புள் ஆஃப் ஆல் எல்லா லாங்குவேஜஸும் ஈக்குவல் சிட்டிசன்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணால் தான் எல்லாரும் சந்தோஷமாக திருப்தியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு மொழி பேசுகிறவனுக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மற்றவனுக்கு கடுப்பாயிருவனுக்கு சண்டை வரும். சேம் ஃபேமிலிக்குள்ள எப்படி தானே, இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஷோ ஃபேவரட்டிசம் டு ஒன் சைல்டு, சேம் லாஜிக் அப்ளைஸ். ஸோ இது இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் திஸ் ஹஸ் பீன் சீன். எங்கெல்லாம் கண்ட்ரீஸ் ஹவ் ட்ரீட்டட் ஆல் லாங்குவேஜஸ் ஈக்குவலி, ரெஸ்பெக்டட் ஆல் லாங்குவேஜஸ் ஈக்குவலி, தோஸ் கண்ட்ரீஸ் ஹவ் ரிமைன்ட் யுனைடெட். எங்கெல்லாம் கண்ட்ரீஸ் ஒரு இதை திரிச்சிருக்காங்களோ, those countries have either splintered or are continuously facing problems. எக்ஸாம்பிள் ரஷ்யா சொல்லலாம். ரஷ்யா USSR ஃபார் எக்ஸாம்பிளுங்க, அது யூனியன் ஆஃப் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ். உங்களுக்கு தெரியும், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கதகஸ்தான்லாம் இருந்தது. முந்தி லெனின் இருக்கிறப்ப அவர் எல்லா லாங்குவேஜுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அவர் ரஷ்யன் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி திணிச்சார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் மேனாக இருந்தப்போ வண்டி ஓடிச்சு. கொஞ்சம் அந்த சென்ட்ரல் லீடர்ஷிப் வீக் ஆக இவனுங்க பிச்சு உடஞ்சி பல காரணங்கள் இருக்குங்க. இது ஒரு எக்கனாமிக் டிஃபிகல்ட்டிஸும் ஒரு காரணம். பட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வாஸ் டேவிட் மார்ஷல்னு சொல்லி அமெரிக்காவில் ஒரு ஸ்காலர் இருக்கார். அவர் ஒரு பேப்பரை இதை பற்றி எழுதியிருக்காரு. நிறைய பேருக்கு இது தெரியாது. பட் USSR உடைஞ்சதுக்கு மெயின் ரீசன் லாங்குவேஜ், ரஷ்யன் லாங்குவேஜை இம்போஸ் பண்ணுது. அதே மாதிரி பாகிஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பாகிஸ்தானில் பலூச்சி பாகிஸ்தான் அந்த இதெல்லாம் இருக்குது. ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெங்கால் இருந்து இவர் என்ன நம்ம ஜின்னா உருதுவை இம்போஸ் பண்ணார். அவர் பேரில் ஆரம்பிச்சிச்சு. அப்போயே லாங்குவேஜ் ரைட்ஸ் எல்லாம் ஈஸ்ட் பாகிஸ்தானில் ஆரம்பிச்சது. 1952 நிறைய பேர் சத்து போனாங்க லாங்குவேஜ் ரைட்ஸில். அன்னிலேருந்து வந்த விரிசல் தான் அப்புறம் கடைசியில் பங்களாதேஷோட கிரியேஷனுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் அவர் கொஞ்சம் கிளவராக ஹேண்டில் பண்ணார். யார்? லீ குவான் யூ. சிங்கப்பூர் 65 தான் அது இது தனி நாடாகுது. ஐ திங்க் தமிழ்நாடு எக்ஸ்பீரியன்ஸு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னோட கணிப்புங்க தெரியல. பிகாஸ் நம்ம 65 தான் நமக்கு லாங்குவேஜ் எஜுகேஷன் ஆகுது. அவர் என்ன பண்ணார், சைனீஸ் அங்கே 74%ங்க,
மலைஸ் ஒரு 14%, தமிழ்ஸ் ஒரு 9%, மீதி 3% மைனாரிட்டி லாங்குவேஜஸ். நேச்சுரலி சைனீஸ் 74% வச்சுட்டு அவன் எங்கள் மொழி தான் பண்ணுவான்னு ப்ரெஷர் பண்ணான். பட் இவர் முடியாது, நம்ம மலைஸ்க்கும் தமிழ்ஸ்க்கெல்லாம் அன்ஃபேராக இருக்கும், இங்கிலீஷ் தான் நம்ம இதை பண்ணுவோம், லிங்குவா ஃப்ராங்கா மாதிரி வச்சுக்கோம். Not only English is neutral to everybody, English is also a global language, window to the world. English is a language of science and technology. அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்க்கு முக்கியம் ரெண்டு 2 லாங்குவேஜ் ஃபார்மில் கொண்டு வர்றாரு. இங்கிலீஷ் ஃபார் இது, லோக்கல் லாங்குவேஜ் தமிழோ மலையோ இல்லாட்டி சைனீஸோ ஃபார் இது. அது அவர் அப்படி பண்ணுறாருங்க. அவர் ஈவன் ஹிம்செல்ஃப் சைனீஸ். ஆமாம், அவரே சைனீஸ். பட் ஹி இஸ் வைஸ் பாலிசி அது. சவுத் ஆஃப்ரிக்காவில் 12 லாங்குவேஜ் என்னவோ இருக்குங்க. தே கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் 12. கனடாவில் 2 இருக்குது, இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச். தே கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு போத். சுவிட்சர்லாண்டில் 4 லாங்குவேஜ் இருக்குது, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இட்டாலியன் அண்ட் ரொமான்ஸ், இந்த ஜிப்சிஸோட லாங்குவேஜ். 4க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெல்ஜியமில் 3 லாங்குவேஜ் இருக்குது, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். எங்கெல்லாம் லாங்குவேஜஸ்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நாடெல்லாம் சுமூகமாக இருக்குது. இந்தியாவில் ஃப்ரம் த பிகினிங்கு இவங்க நேரு கூட இதில் தப்பாக கணக்கு போட்டாருங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, இந்த லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் பண்ணால் இவனுக்கு பிரிஞ்சு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லி தப்பாக கணக்கு போட்டு ஹி வாஸ் எகென்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், மொழி வரைய எகென்ஸ்டாக இருந்தார். அப்புறம் பொட்டி ஸ்ரீராமுலு சொல்லி அவர் ஃபாஸ்டிங், ஆமாம், ஃபாஸ்ட் அண்ட் டெத் பண்ணி ஆந்திரா தனியாக வேணும்னு சொல்லி அது பெரிய சாதனை. அவர் 58 நாள் தான் ஃபாஸ்ட். ஆமாம், அவர் தான். ஸோ நேரு கொஞ்சம் லூஸாக லைட்டாக விட்டார். அப்புறம் அந்த ஆள் ஆக்சுவலி சார் இறந்துட்டார். அப்புறம் பயங்கர கலவரமாய் தென் ஒரு சீரியஸாக ஒரு கமிஷன் போட்டு லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் இந்தியாவோட யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த மொழிவாரி பிரிஞ்சதுனால தான். ஆமாம், இப்போ அவங்கவுங்க திருப்தியாக இருக்கானுங்க. இப்போ கூட என்ன நம்ம ஆளுங்க என்ன அந்த ரெசிஜுரி, இந்த ஹிந்தி, இந்த இன்ஃபேக்டுங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு மொழி வேணுங்கிறது இட் இஸ் நாட் அன் இந்தியன் கான்செப்ட், இட் இஸ் எ யூரோப்பியன் கான்செப்ட். தட் இஸ் யாரெல்லாம் அந்த கொலோனியல் மைண்ட் செட்னு பேசுகிறாங்களோ, வாட் தே ஷுட் ரியலைஸ் இஸ் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜுங்கிறது இதே யூரோப்பியன். ஏன்னா ஜெர்மனி யுனைட் ஆகிறப்போ, ஜெர்மனி பல நாடாக இருந்ததுங்க, குட்டி குட்டி பிரின்சிபாலிட்டிஸாக இருந்தது. அதை யுனைட் பண்ணுறதுக்கு கரிபால்டி இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஜெர்மன் பேசுகிறவங்க அனைவரும் ஒன்றாகணும் அப்படின்னு சொல்லி யுனைட் பண்ணாங்க. அதே மாதிரி இட்டலியில் பல குட்டி குட்டி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு, சிட்டி ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்தது. இட்டலி இந்த ஜெர்மனியில் கரிபால்டியில் இந்த பிஸ்மார்க் இந்த ஜெர்மனியில் பிஸ்மார்க்கு, இதில் இட்டாலியில் கரிபால்டி. இவர் என்ன பண்ணார், இட்டாலியன் பேசுகிற எல்லாருமே நம்ம ஒன்றா சேரணும். ஸோ அங்கே லாங்குவேஜ் வாஸ் அ யூனிஃபையிங் ஃபேக்டர் ஃபார் இந்த குட்டி குட்டி கண்ட்ரி இருந்து. அந்த ஊருக்கு அந்த லாஜிக் கரெக்டுங்க. இந்தியா நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா இந்தியா ஹஸ் நெவர் ஹேட் அ சிங்கிள் லாங்குவேஜ். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி நீங்கள் எனி டைம் எந்த எம்பரர் பீரியடில் ஆகட்டும், முகல் எம்பரர் ஆகட்டும், முஸ்லீம் எந்த ரூலில் ஆனாலும், பிரிட்டிஷ் எம்பரர் பீரியடில் there was never a situation where India had a single language. So நீங்கள் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் திணிக்க பார்க்குறது இட்ஸ் a very very wrong இதுங்க. இட் இஸ் அண்ட் அந்த ஃபோக்கஸே தப்புன்னு சொல்ல வரும். போகிற டைரக்ஷன் தப்பு.